Chapter 3 Exercise 3.1 third sum. Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus one third of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 2 சமயம் என்னது ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம ஆர்டர் ஆக்கிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். ஆனால் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி. இதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சம் செய்யணும், சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போது வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. அவங்க 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 53ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இவங்க 3 பேரோட ஏஜ் XYZன்னு எடுத்துக்கலாம். அப்போ சொல்யூஷனில் லெட் வாணிஸ் ஏஜ் பி எக்ஸ், ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் பி ஒய் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் பி இசட். இது ஓகே தானே? அப்போ 3 பேரோட ஏஜ் XYZன்னு எடுத்துட்டோம். இனி அதை கொடுத்துருக்கிறத வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. இவங்க 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ்னா என்னது? அதெல்லாம் சம் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ஆஃப் சம் வந்துட்டு டிவைடடில் போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. அது எப்படி எழுதோம்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தம் இஸ் 53 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 3 பேரோட ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? XYZ தான் எடுத்துருக்கோம். அது 3 ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் என்னன்னு பார்க்குறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை ஆவரேஜ்னா நமக்கு வந்துட்டு சம் ஆஃப் ஆல் எல்லா நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்பர்ஸை டிவைடில் எழுதுவோம். அதான் ஆவரேஜ் நமக்கு தெரியும் தானே இது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை 3. ஓகேவா? இதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ்னா அங்கே இருக்க சம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த டேர்ம்ஸு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 3 பேரோட சம், அது 3 பர்சனோட ஏஜ் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஆவரேஜ்னால 3 1 2 3 தானே 3 ஈக்குவல் டு 53. அடுத்து என்ன பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வேணும்ல. அப்போ இந்த டிவிஷன் இருக்க 3 ஈக்குவல் டு கேன்சல் என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நமக்கு 53 × 3 எவ்வளோனா 159. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஆயிடுச்சுல. ஸோ இதான் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? முடிஞ்சது. இனி அடுத்து கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னென்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/2 ஆஃப் அவர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட்ஃபாதர் ஏஜ் என்னென்னு எடுத்துருக்கோம்? இசட். 1/2னா 1/2 × இசட், தட் மீன் Z/2. அதான் அதுக்குள்ள மீனிங். அப்போ Z/2 ப்ளஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் இசட்னு எடுத்திருக்கோம். 1/2னா 1/2 × இசட்னு வரும். 1/2 × இசட்னா Z/2 தான், டேரெக்டாகவே எழுதிக்கலாம். Z/2 ப்ளஸ் அடுத்து என்னது? 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ். 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் என்னென்னு எடுத்திருக்கோம்? ஒய். அப்போ 1/3னா Y/3 ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ். வாணியோட ஏஜ் எக்ஸ், 1/4னா X/4 ஈக்குவல் டு 65 இஸ் 65 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம் Z/2 ப்ளஸ் Y/3 ப்ளஸ் X/4 ஈக்குவல் டு 65. இங்கே டினாமினேட்டர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது எல்லாமே இல்லையா. அப்போ 2 3 4ன்னு இருக்கா. இதுக்கு எல்சிஎம் எடுப்போம்ல. எல்சிஎம் எடுத்து தான் நம்ம அந்த இதை எழுதணும், ஹோல் டினாமினேட்டராக எடுப்போம் இல்லையா. எல்சிஎம் எடுக்க தெரியுமில்ல. 2 3 4 இதுக்கு எல்சிஎம் எடுக்கல. ஃபஸ்ட்டு 2 இன்னும் 2 இது 2 டேபிளில் பண்ணலாம். அப்போ 2 பண்ணிடு 1 2 சார் 2 3 அப்படியே எழுதுவோம். 2 2 சார் 4. பின் இங்கே 3 2 தான் இருக்குது. அப்போ 3 டைம்ஸில் பண்ணிடல 1 1 3 சார் 3 2 2 டைம்ஸில் பண்ணிடல 1 1 1 வந்துடுமா. அப்போ இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3 சார் 6 6 2 சார் 12. அப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது? 12. அப்போ இங்கே டினாமினேட்டரில் டோட்டலாக 12 வரணும், அதான் எல்சிஎம். அப்போ ஓரோ நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வருமோ அதுதான் எடுத்துக்கணும். அப்போ 2 இருக்குது ஃபஸ்ட் இதில். இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6. அப்போ இங்கே நம்ம 6ஆல் பண்ணையில் நியூமரேட்டர் 6ஆல் பண்ணுவோம். அப்போ 6Z. இங்கே 12 வேணும்னா 4 × 4. இது 3னா × 3. அப்போ என்ன ஆகிடும்? டோட்டலாக டினாமினேட்டர் 12. 6 2 சார் 12 4 3 சார் 12 3 4 சார் 12. அடுத்து இங்கே இருக்கிறது Z × 6னா 6Z ப்ளஸ் 4Y ப்ளஸ் 3X ஹோல் டிவைடட் பை 12. இது ஓகே தானே? நமக்கு ஃப்ராக்ஷன் டேர்மில் வந்திருந்ததுன்னா வேறு நம்பராக இருந்ததுன்னா ஃபஸ்ட் அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னவோ அதை வச்சு செய்வோம். இது நம்ம ஸ்மாலர் கிளாஸ்லேயே படித்தது தான்.
அப்போ அதான் எழுதியிருக்கோம் 6z + 4y + 3x ஹோல் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 65. இதுக்கு என்னது இந்த டிவிஷனாக இருக்க 12 இங்கிட்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 6z + 4y + 3x ஈக்குவல் டு இதை நம்ம என்னென்னு எழுதுவோம். ஃபஸ்ட் ஆர்டராகவே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆர்டர் எப்படி வரணும், x y z அந்த ஆர்டர் தான் வேணும். அப்போ இதை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துப்போம். 3x + 4y + 6z ஈக்குவல் டு 65 × 12 என்னென்னு எழுதணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும், 3x + 4y + 6z ஈக்குவல் டு அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணல 780. அது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? தேர்ட் அவங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 years ago if Vani's grandfather was 4 times as old as Vani. அப்போ 4 years ago இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஏஜ் தான் கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் இசட்னு எழுதியிருக்கோம். 4 years agoன்னு என்னது 4 years மைனஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகிடும், இசட் - 4 அதான் கிராண்ட்ஃபாதரோட ஏஜ். வாணிஸோட ஏஜ் அப்போ என்னவாயிடும், எக்ஸ் - 4. அதாவது 4 years ago இஃப் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ், அப்போ 4 years agoங்கும் போது என்னது வாணிஸ் கிராண்ட்ஃபாதர்னா இசட் - 4. இதை வச்சு தான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ 4 years ago இஃப் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் 4 years ago ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 4 years ago கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் இசட் - 4, வாணிஸ் ஏஜ் வந்து எக்ஸ் - 4. இனி அது கொடுத்துருக்கிற கண்டிஷன் வச்சு அப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 4 years ago if Vani's grandfather, அப்போ 4 years ago Vani's grandfather என்னது z - 4, grandfather was 4 times as old as Vani. அப்போ 4 years ago Vani's grandfather z - 4. இங்கே வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே நம்ம எழுதுவோம், ஏன்னா அங்கிட்ட திருப்பியில் இந்த கொஸ்டின் ரீட் பண்ண முடியல, அதனால் எழுதிக்கலாம். 4 years ago if Vani's grandfather, Vani's grandfather வந்து z, 4 years agoனா z - 4. Vani's grandfather was equal to 4 times as old as Vani. 4 timesனா 4 into வாணிங்கிறத அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் - 4. ஏன்னா 4 years ago தான் கிராண்ட்ஃபாதர் சொல்லிடும், வாணிக்கு 4 years ago தான். அப்போது கிராண்ட்ஃபாதர் வந்து z - 4, அது வந்து 4 டைம்ஸ் இருக்குது வாணியோட ஏஜில். 4 into x - 4 இதான் அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன். ஓகே தானே? z - 4 ஈக்குவல் டு 4 into x - 4. இனி இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் செய்ய போகிறோம். அவ்வளோதான். இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். இந்த ஈக்குவேஷன் அந்த கொடுத்துருக்க அந்த கிவன் வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் செய்கிறது தான். ஓகேவா? இது ஓகே தானே எழுதுனது? ஓகே. இனி அதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும்னா z - 4 ஈக்குவல் டு 4 into x 4x - 4 4s are 16. அடுத்து என்ன ஆகிடும், நமக்கு ஆர்டர் ஆகிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் 4x இருக்கிற இது அங்கே அப்படியே இருக்கட்டும், z இங்கிட்டு கொண்டு வருவோம். 4x - z ஈக்குவல் டு நம்பர்ஸில் வேரியபிள்ஸில் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம். அதனால் 4x இங்கே இருக்குது, z தான் இங்கிட்டு கொண்டு வரும். இப்போ 4x - z ஈக்குவல் டு நமக்கு வந்துட்டு இந்த 16 தான் இங்கிட்டு கொண்டு வரேன், ஏன்னா நமக்கு z தான் இங்கிட்டு கொண்டு வந்திருக்கும். அப்போ இந்த 16 தான் இங்கிட்டு போகும் நம்பர்ஸில் வரையில். அப்போ -4 + 16. இப்போ 4x - z இஸ் ஈக்குவல் டு மைனஸும் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். 16 4 மைனஸ் பண்ணிட்டா 12, பிகாஸ் நம்மளோட சைன் ப்ளஸ். அப்போ 4x - z ஈக்குவல் டு 12. இதான் அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட். இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு வானிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் 3 பேரோட ஏஜ் தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் கிவன் கொஸ்டின்லேருந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டா போதும். இதுக்கப்புறம் எப்பயும் போல இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 சம் செஞ்சோம்ல, அதே ஃபார்மேட் தான். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணது எல்லாருக்கும் கிளியர் ஆகிடுச்சுல? தென் இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்கா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா x + y + z is equal to 159. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 4y + 6z is equal to 780. தேர்ட் ஈக்குவேஷன் 4x - z equal to 12. இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட் அண்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x + y + z equal to 159. இங்கே 4x - z equal to 12 இருக்குல்ல, அதை எடுத்து z கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே +z இருக்குது, இல்லை -zன்னு வருது தேர்ட் ஈக்குவேஷனில். ஸோ ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், அதை ஆட் பண்ணாலே போதும் நம்ம. அப்போது x + y + z equal to 159. 4x அங்கே ஒய்ங்கிறதே இல்லையா, அதனால் 0y சேர்த்துக்கிறோம். +0y இது மாதிரி சமம் செஞ்சோம். -z equal to 12. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், z -z கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறது என்ன, 4x + xனா 5x + 1 yனா 1y தான் இருக்கும். 1 + 0 1 தான். அப்போ 1yனா y. இப்போ 5x + y equal to இது ரெண்டு ஆட் பண்ணி என்ன வரும், 9 + 2 11 1 ரிமைண்டர் 1 5 6 7 1 171. அப்போ 5x + y equal to 171. இது ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஓகேவா?
அடுத்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதுவும் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம், சால்வ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன தான் கேன்சல் பண்ணணும், இசட் தான் எலிமினேட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட் இதில் எதை எலிமினேட் பண்ணுறோமோ அதே தான் செகண்ட்லேயே எலிமினேட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு என்னவா இருந்தது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z, 6zன்னு இருக்குது, இசட் தானே எலிமினேட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 6z வரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணுறோம். இது தெரிஞ்சதான், ஃபஸ்ட்டு 2 சம் நீங்கள் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ லைட்டாக சொல்லிட்டு போயிலே புரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ 6x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு நமக்கு அங்கே இருக்க அந்த நம்பர் கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 159 இருக்கா, அது கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 954 கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம். அப்போ மைனஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ சைன் சேஞ்ச் ஆகல என்ன ஆகும், இங்கே சைன் சேஞ்ச் ஆகல ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸில் ப்ளஸ்ஸாக ஆகும். ஸோ எல்லாமே இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. 6ல் 3 மைனஸ் பண்ணிட்டா 3x ப்ளஸ் 6ல் 4 மைனஸ் பண்ணிட்டா 2y ஈக்குவல் டு நமக்கு 954ல் 780 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணல 4, 15ல் 8 போயில 7, 8ல் 7 மைனஸ் பண்ணல 174. இப்போ நமக்கு 4th and 5th ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இனி இது ரெண்டு எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் எவாலுவேட் பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறது. 5x ப்ளஸ் y ஈக்குவல் டு 171, 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 174 இருக்குது. இதில் இந்த 4th ஈக்குவேஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் 2yன்னு ஆகிடும். அப்போ நமக்கு y எலிமினேட் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5ல் 4th ஈக்குவேஷன் இன்ட்டு 2, ஏன்னா இங்கே 2yன்னு இருக்கா, அப்போ இது ஈஸியாக மாற்றிக்கலாம். இதே எக்ஸை மாற்றணும்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 15 ரெண்டு சேம் ஆகும். இதுனா இங்கே 2 இருக்குது, இங்கே வெறும் 1yனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 2yன்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 4th ஈக்குவேஷனில் இன்ட்டு 2 பண்ணிக்கிறோம். 2 பண்ணால் என்ன ஆகிடும், 10x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 342. 5th ஈக்குவேஷன் 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 174. அப்போ நமக்கு ரெண்டு மைனஸ் தான் பண்ணேன்னா 2 ப்ளஸ் 2yல தான் இருக்குது. அப்போ சைன் சேஞ்ச் ஆகுமா, மைனஸ் மைனஸ் மைனஸ். 10ல் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 7x, y கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே 342ல் 174 மைனஸ் பண்ணியில் 168 கிடைக்குது. ஓகேவா? 7x ஈக்குவல் டு 168. அப்போ x ஈக்குவல் டு என்னது, 168 டிவைடட் பை 7. இது ரெண்டு கேன்சல் பண்ணல 24 டைம்ஸ் வருது, x வந்து 24. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சு, 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது சப்ஸ்டிடியூட் பண்ணல என்ன ஆகிடும் நமக்கு, இங்கே 4 இன்ட்டு 24 மைனஸ் z ஈக்குவல் டு 12. 4 இன்ட்டு 24ங்கிறது 96 மைனஸ் z ஈக்குவல் டு 12. z தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த z இங்கிட்டு மைனஸ் வரையில் ப்ளஸ் ஆகிடும், இந்த 12 இங்கிட்டு வருது, 96 மைனஸ் 12 ஈக்குவல் டு z. இப்போ z ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு, 84. ஓகேவா? அடுத்து இப்போ எக்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு, இசட்னு தெரிஞ்சிச்சு. இது ரெண்டும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்தது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. எக்ஸுக்கு போகிற 24 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசடுக்கு போகிற 84 ஈக்குவல் டு 159. இது ரெண்டு ஆட் பண்ணல ஒய் ப்ளஸ் 108 ஈக்குவல் டு 159. அப்போ ஒய் ஈக்குவல் டு 159 மைனஸ் 108 எவ்வளோ வருதுன்னா 51. தேர்ஃபோர் எக்ஸுங்கிறது 24 அவானிஸ் ஏஜ், ஒய்ங்கிறது ஃபாதர்ஸ் ஏஜ் 51, இசடுங்கிறது கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ், அதான் இங்கே எழுதியிருக்கோம். தேர்ஃபோர் வானிஸ் ஏஜ் இஸ் 24, ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 51 அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 84. ஓகே தானே? அப்போ அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் புதிய வேலை. அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு சம் நீங்கள் தரவாக பார்த்துட்டீங்க, எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக எப்பயும் போல் அந்த சப்ஸ்டிடியூஷன் தான் செஞ்சுருக்கோம், எலிமினேஷன் மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். எக்ஸ் ஒய் இசட்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அந்த 3 ஈக்குவேஷன் அந்த கொடுத்துருக்க அந்த கண்டிஷன் வந்து ஃபார்ம் பண்ணும், அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, இப்போ தேர்ட் சம் கம்ப்ளீட்டட்.